நலந்தரும் நாலடியார் 400 அறத்துப்பால் சினமின்மை தொடர்பாக உரையாற்ற வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாலடியார் எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. அன்பே பண்பாய் அமைந்தால் சினம் என்பதே இல்லாமல் ஒற்றுமை உணர்வாய் அனைவரையும் நேசிக்கும் தன்மையை பெறலாம். அன்பு அன்பு என்றே பண்பாய் அமைந்தால் பாங்காய் அமையும் நலம். நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் 7 சினம் இன்மை. பாடல் 66 முதல் 70 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். அறத்துப்பால் அதிகாரம் 7 சினம் இன்மை. பாடல் 66. கல்லெறிந்தன்ன கயவர் வாய் இன்னாச்சொல் எல்லாரும் காண பொறுத்துயிப்பர். ஒல்லை இடு நீற்றால் பை அவிந்த நாகம்போல் தத்தம் குடுமையான் வாதிக்கப்பட்டு மந்திரித்து இட்ட திரு நீற்றினால் உடனே சீற்றம் தணிந்து படம் அடங்கும் பாம்பைப் போல தங்கள் உயர் குலப் பெருமையால் தடை செய்யப்பட்டு கல்லால் எரிந்தது போல் கீழ்மக்கள் வாயிலிருந்து வரும் சொற்களை யாவரும் காண பெரியோர் சினம் கொள்ளாது பொறுத்து கொண்டு நல்லொழுக்க நெறியிலே தமது அறிவை செலுத்துவர். பாடல் 67. மாற்றாராய் நின்றதும் மற்றேற்பார்க்கு ஏலாமை ஆற்றாமை என்னார் அறிவுடையார். ஆற்றாமை நேர்த்தின்ன மற்றவர் செய்தக்கால் தாம் அவரை பேர்த்தின்னா செய்யாமை நன்று. பகைவராக நின்று அப்பகைமை பண்புக்கேற்ப காரியங்களை செய்யும்போது தாமும் எதிர்த்து பகைமை கொள்ளாதவருடைய பொறுமையை இயலாமையாகிய பலவீனம் என்று கூறமாட்டார்கள். அறிஞர்கள் அப்பகைவர் தம் தீமையை அடக்கிக் கொள்ளாது மேலும் கொடுமைகள் செய்தாலும் தாம் அவர்களுக்கு திருப்பி தீங்கு செய்யாதிருத்தல் நல்லது. பாடல் 68. நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலம் இன்றி பறக்கும். அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம். கீழ்மக்களின் சினம் நெடுங்காலம் கழிந்தாலும் தனியாது மேன்மேல் வளரும். ஆனால் புகழ்பெற்ற மேன்மக்களின் சினமானது சுட வைக்கும்போது தண்ணீர் அடைந்த வெப்பத்தைப் போல தானாகவே தனியும். பாடல் 69. உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கண் அபகாரம் ஆற்றச் செய்யினும் உபகாரம் தாம் செய்வதல்லால் தவத்தினால் தீங்குக்கால் வான் தோய் குடிப்பிறந்தார்க்கில். தாம் செய்த உதவியை சிறிதும் எண்ணி பாராது தமக்கு மிகுதியான தீமைகளை செய்தாலும் தாம் அவருக்கு திரும்பவும் உதவி செய்வார்களே அன்றி தவறியும் தீமை செய்ய முயலுதல் வானளாவிய புகழ்மிக்க குடியிலே பிறந்தவரிடம் இல்லை. பாடல் 70. கூர்த்து நாய் கவ்வி கொலக்கண்டும் தம் வாயார் பேர்த்து நாய் கவ்வினார் ஈங்கில்லை. நீர்த்தன்றி கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்கார் சொல்பவோ மேன்மக்கள் தம் வாயால் மீட்டு. சினம் கொண்டு நாய் தமது உடம்பை கடிப்பதை பார்த்தும் அதற்கு பதிலாக தம் வாயினால் நாயை கடித்தவர்கள் இவ்வுலகில் இல்லை. அதுபோல தகுதியின்றி கீழ்மக்கள் கீழ்த்தரமான சொற்களை சொல்லும்போது மேன்மக்கள் அவர்களுக்கு எதிராக அச்சொற்களை திருப்பி சொல்வார்களோ? சொல்ல மாட்டார்கள். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள்.
நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.